இரண்டாவது நாம் மாற்ற வேண்டியது நம்முடைய வார்த்தைகளை. உங்களுடைய வார்த்தைகளை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் மாற்ற முடியும். அநேகர் கெட்டு போறது இந்த வாயினாலதான். வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, தன் வாயை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வாயை விரிவாய் திறக்கிறவனோ கண்ணியிலே மாட்டிக்கொள்கிறான். கண்டதையும் பேசி, தேவையில்லாத பேசி, மோசமானதை பேசி, பேச பேச என்ன நடக்குது பாருங்க, நாம அதை நம்ப ஆரம்பிச்சோம். நம்ம எதை திரும்ப திரும்ப பேசுறோமோ அதை நம்ம நம்புறோம். சில பேர் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை நம்பிடுறாங்க, அதை பொய்யா அப்படி நம்பிடுறாங்க. நம்முடைய பெற்றோர், தாய், தகப்பன், ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து நீ உருப்பட மாட்ட, ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்ட அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதை நம்ம நம்பினதுனால நிறைய பேர் ஒண்ணுமில்லாம உட்காந்துருக்கிறாங்க. ஒண்ணுமில்லாத ஆளை நீ ரொம்ப சிறப்பானவன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் சிறப்பானவனா மாறிடுறான். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பேசாதீர்கள், என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுங்கள். அதான் வெற்றிக்கான வழி. என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுங்கள். இங்க நகோமி பேசுனதெல்லாம் என்ன நடந்துச்சோ அதை பேசிட்டு இருக்கா, அல்லது என்ன நடக்காதோ அதை பேசிட்டு இருக்கா. இப்படி நடக்குமோ, சில பேர் அப்படி பேசுவாங்க. முதல்ல இந்த வயசாயிடுச்சுன்ற பேச்சை நிறுத்தணும். அப்படிதான் சொல்றான், எனக்கு வயசாயிடுச்சு. சில பேருக்கு சரீர அளவுல வயசாயிட்டு இருக்கும், சில பேருக்கு உள்ள அளவுல வயசாயிட்டு இருக்கும். 30 வயசு கூட ஆயிருக்காது, பேசும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பிரதர், எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னுவாங்க. என்னத்தை பார்த்தோம்? ஒன்னும் பார்க்கல. இன்னும் 30 வயசுல அப்படி ஒன்னும் பார்த்திருக்க முடியாது. இன்னும் பார்க்க வேண்டியது, கடக்க வேண்டிய எல்லைகள் அதிகமா இருக்குது, ஆராய வேண்டிய விஷயங்கள் அதிகமா இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை ஒரு அட்வென்ச்சரா எடுத்துக்கணும். வாழ்க்கை ஒரு பந்தயம் சொல்றாரு பவுல். ஓட ஓடதான் தெரியும். நம்ம இங்க இருந்துகிட்டே நான் ஓடி முடிச்சிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், புதிய புதிய காரியங்களை யோசிக்கவும் நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தோத்துட்டதுனால அதன் அடிப்படையில் இன்னைக்கும் தோத்துருவோம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க, தோத்து போயிருக்கோம். அதுக்காக இன்னைக்கு தோத்து போயிருமா? இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு, ஜனத்தொகை கூடிருச்சு, இன்னைக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு, இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அதிகமாயிருச்சு. அன்னைக்கு இருந்த மக்களுடைய தேவைகள் வேற, இன்னைக்கு இருந்த மக்களுடைய தேவைகள் வேற. என்ன நடந்ததோ அதை பேசாதிருங்க. எனக்கு இனிமே எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, அப்படியே நடந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அப்படியே பிறந்தாலும் நீங்க அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? எத்தனை கேள்வி பாருங்க. நகோமி பேசுனதெல்லாம் கேள்வியிலே இருக்குது. அந்த கேள்விக்கு அவளே பதில் சொல்றா. நடக்காதே, முடியாதே. நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்றோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும், ஆனா நடக்காதே அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நம்முடைய தரித்திர வாழ்க்கைக்கான காரணம். நாம இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் அதுதான். நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்க வேண்டியதை பேசுங்க. இப்படி நடக்கணும், என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும். எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் நிறைவாக்குகிறார். எவ்வளவு வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தைகள் தோல்வியினால் நிறைஞ்சதில்லை, தேவனுடைய வார்த்தைகள் வெற்றியினால் நிறைந்ததா இருக்கிறது, விசுவாசத்தினால் நிறைந்ததா இருக்கிறது. அதை உங்க வாயில வைத்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ, என்ன நடந்துடும் பயப்படுறீங்களோ அதை பேசாதீங்க. என்ன நடக்க வேண்டுமோ, என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க.